எல்லாத்துக்கும் வணக்கங்க. 2026 தேர்தல் என்னடா பெரிய அரசியல் எப்போ பேச போகிற நினைக்காதீங்க. தயவுசெய்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு மெசேஜ். கண்டிப்பாக ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளோ தான் காசை கொள்ளையாக கண்டுபிடிச்சி எடுத்தாலும், ஆனால் எங்கேருந்து எப்படி கொண்டு வந்தனால, ஆனால் கண்டிப்பாக கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு காசை கண்டிப்பாக கொடுப்போம். இதுக்காக மட்டும்தான் ரிஸ்க் எடுப்பாங்க. எப்படி 1000 ரூபா 500 ரூபா கொடுத்துட்டா மனசாட்சியோட ஓட்டு போடுவாங்க அந்த முட்டாள் மக்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக காசை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாங்கிங்க, சரிங்களா? நம்ம வாங்குகிற 1000 500க்கே நம்ம மனசாட்சியோட சரி காசு வாங்கிட்டேன்னு சொல்லி ஓட்டு போடுறோம். எல்லா ஆட்சிக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல்ட்டு அப்படி வேண்டாமே. நம்ம வாங்குறதே ஒரு 1000 500ங்க, அது நம்ம காசு. ஆனால் அவங்க எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க தெரியுமா? ஒரு பாட்டம் தலைவர்லேருந்து மெம்பர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து முதலமைச்சர் வரலையும் இருக்கிற அல்லக்கே தொல்லக்கே எல்லாருமே அவ்வளோ காசு கொள்ளடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு இல்லாத மனசாட்சி நம்ம வாங்குகிற 1000 500க்கு எதுக்கு அந்த மனசாட்சின்னு பார்க்குறீங்க? சொல்லுங்கள் தயவுசெய்து. அது நம்ம காசு தான், அது சரியா? நம்ம காசை எடுத்து நம்மகிட்டே கொடுக்குறாங்க. அவன் வீட்டு காசை எடுத்து அவன் பேங்கில் போயிட்டு அவன் வீட்டில் இருக்க சொத்தை விற்றோ இல்லை இதை விற்றோ அவனும் நமக்கு கொடுக்கறது கிடையாது, சரிங்களா? தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிங்க. ஒரு 1000 500 வாங்கிட்டோம் மனசாட்சின்னு நம்ம மனசாட்சியை பார்த்துட்டு அவனுங்க நம்மளே வச்சு மிதித்து மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க. கோடியாக கொள்ளடிக்கிறாங்க. அவ்வளோ காசு எங்கேருந்து வருது பாருங்கள். எத்தனை கோடி பேர் தேர்தல் ஆணையம் பிடிச்சிருக்கு. எங்கே இருக்குது இந்த காசெல்லாம்? நம்மக்கிட்ட வாங்கி கொள்ளடிச்சு பத்திரமா வச்சுக்கிறாங்க. அவன் அங்கேயும் மொத்தம் ஊரே வளைச்சி போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏங்க அந்த மனசாட்சியை பார்க்கணும்? தயவு செஞ்சு இந்த 2026 நல்ல விதமாக புதுசாக ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். முடிஞ்சால் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுங்க. நான் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடையாது, ஃபாலோவர்ஸ் கிடையாது. நீங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க வீடியோ ஆளுங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க தயவுசெய்து. இந்த மனசாட்சின்னு ஒன்று பார்க்காதீங்க. அது நம்ம காசு, நம்ம வாங்கிட்டு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நன்றி.